ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാவது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ஷட்விம்சதி தமோ அத்தியாயः 26வது அத்தியாயம். രാജോവാച പരീക്ഷിത്ത് മഹാരാജാവോട് കേൾവിയോട് കൂടിയിട്ട് இந்த അധ്യായം ആരംഭിക്കപ്പെട്ടത്. മഹർഷേ ഏതത് വൈചിത്ര്യം ലോകസ്യ കഥം ഇതി. മഹർഷ ഏതത് വൈചിത്ര്യം ലോകസ്യ കഥം ഇതി. ഒരേ ഒരു ലൈൻ மட்டும்தான் இந்த ഗദ്യഭാഗത്തിൽ ഉള്ളത്. രണ്ടാമത് ഗദ്യഭാഗം ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്തുക്ക് ബദൽ ചൊല്ലതാക്കും. അതിനാല് ഋഷിരുവാച ഋഷിഹി ഉവാച ഋഷി அப்படின்னு சொன்னதிங்க ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷിയെ ആക്കും. ത്രിഗുണത്വാത് കർത്തുഃ ശ്രദ്ധയാ കർമ്മഗതയഃ പൃഥഗ്വിദാഃ സർവേ ഏവ സർവസ്യ താരതമ്യേന ഭവന്തി. ത്രിഗുണത്വാത് കർത്തുഃ ശ്രദ്ധയാ കർമ്മഗതയ പൃഥഗ്വിദാഃ സർവാ ഏവ സർവസ്യ താരതമ്യേന ഭവന്തി. മൂന്നാമത് ഗദ്യഭാഗം അദ ഇദാനീം അധേധാനീം പ്രതിഷിദ്ധലക്ഷണസ്യ അധർമ്മസ്യ തദാ ഏവ കർത്തുഃ. പ്രതിഷിദ്ധലക്ഷണസ്യ അധർമ്മസ്യ തദാ ഏവ കർത്തുഃ ശ്രദ്ധായാഃ വൈസാദൃശ്യാത് കർമ്മഫലം വിസദൃശം ഭവതി. യാഹി അനാദ്യവിദ്യയാ കൃതകാമാനാം തത് പരിണാമലക്ഷണാഃ ശ്രുതയഃ സഹസ്രശഃ പ്രവൃത്താഃ താസാം പ്രാചുര്യേണ അനുവർണയിഷ്യാമഃ. തദേതാനീം പ്രതിഷിദ്ധലക്ഷണസ്യാത് തദേതാനീം പ്രതിഷിദ്ധലക്ഷണസ്യ അധർമ്മസ്യ തദൈവ കർത്തുഃ ശ്രദ്ധായാ വൈസാദൃശ്യാത് കർമ്മഫലം വിസദൃശം ഭവതി. യാഹി അനാദ്യവിദ്യയാ കൃതകാമാനാം തൽപരിണാമലക്ഷണാഃ ശ്രുതയഃ സഹസ്രശഃ പ്രവൃത്താഃ താസാം പ്രാചുര്യേണ അനുവർണയിഷ്യാമഃ. തദേതാനീം പ്രതിഷിദ്ധലക്ഷണസ്യ അധർമ്മസ്യ തദൈവ കർത്തുഃ ശ്രദ്ധായാ വൈസാദൃശ്യാത് കർമ്മഫലം വിസദൃശം ഭവതി. യാഹ്യനാദ്യവിദ്യയാ കൃതകാമാനാം തൽപരിണാമലക്ഷണാഃ ശ്രുതയഃ സഹസ്രശഃ പ്രവൃത്താസ്താസാം പ്രാചുര്യേണാനുവർണയിഷ്യാമഃ. നാലാമത് ഗദ്യഭാഗം പരീക്ഷിത്ത് മഹാരാജ ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷിട്ട് ഇപ്പോ അവരോട് ഡൗട്ട് കേட்கிறார். ശ്രീ ശുക ബ്രഹ്മർഷി നന്നാ அழகா വർണ്ണിച്ചിട്ട് தான் இருக்கார். நடுவுலானா மகாராஜாவுக்கு
டவுட் வரத்த அப்பப்ப கிளியர் பண்ணிக்கிறார். நல்ல ஒரு சிஷ்யனோடு லட்சணமாக்கும் இது. பல விஷயங்களை குரு உபதேசிக்கிறத, டவுட்டுகள் உண்டாகிறத நடுவில் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கிறது நல்ல ஒரு சிஷ்யனோடு லட்சணமாயிட்டு இங்கே சொல்லப்படுறது. ராஜோவாஜா, பரீட்சித் மகாராஜா ஸ்ரீ சுக பிரம்மர்ஷிட்ட இப்படி கேட்டார். நரகாஹ நாம பகவன் கிம் தேச விசேஷாஹ அதவா பஹிஹி த்ரிலோக்யாஹ ஆஹோஸ்வித் அந்தராள இதி. நரகா நாம பகவன் கிம் தேச விசேஷா அதவா பஹிஸ்த்ரிலோக்யா ஆஹோஸ்விதந்தராள இதி. அஞ்சாவது கத்திய பாகம். ரிஷிஹி உவாச்ச. ரிஷிருவாச்ச. ரிஷிஹி அப்படின்னு சொன்னது இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. ரிஷிஹி உவாச்ச, ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு பதில் சொன்னார். ரிஷிருவாச்ச அந்தராளே ஏவ த்ரிஜகத்யாஹ அஸ்து திசி தட்சிணஸ்யாம் அதஸ்தாத் பூமேஹ உபரிஷ்டாத் ச ஜலாத் யஸ்யாம் அக்னிஷ்ட்வாத்த ஆதயः பித்ருகணாः திசி ஸ்வானாம் கோத்ராணாம் பரமேண சமாதினா சத்யாஹ ஏவ ஆசிஷஹ ஆசாசானாஹ நிவசந்தி. அந்தராள ஏவ த்ரிஜகத்யாஸ்து திசி தட்சிணஸ்யாமதஸ்தாத் பூமேருபரிஷ்டாச்ச ஜலாத்யஸ்யாம் அக்னிஷ்ட்வாத்தாதயः பித்ருகணாதிஷி ஸ்வானாம் கோத்ராணாம் பரமேண சமாதினா சத்யா ஏவாசிஷ ஆசாசானா நிவசந்தி. ஆறாவது கத்திய பாகம். யத்ர ஹ வாவ பகவான் பித்ருராஜः வைவஸ்வதः ஸ்வவிஷயம் பிராபிதேஷு ஸ்வபுருஷைஹ ஜந்துஷு சம்பரேதேஷு யதா கர்ம அவத்யம் தோஷம் ஏவ அனுல்லங்கித பகவத் சாசனஹ சகனஹ தமம் தாரயதி. யத்ர ஹவாவ பகவான் பித்ருராஜோ வைவஸ்வத ஸ்வவிஷயம் பிராபிதேஷு ஸ்வபுருஷைர்ஜந்துஷு சம்பரேதேஷு யதா கர்மாவத்யம் தோஷமேவானுல்லங்கித பகவத் சாசனஹ சகனோ தமம் தாரயதி. ஏழாவது கத்திய பாகம். தத்ர ஹ ஏகே நரகான் ஏகவிம்சதிம் கணயந்தி அத தான் தே ராஜன் நாமரூபலட்சணதः அனுக்ரமிஷ்யாமः. தாமிஸ்ரः அந்ததாமிஸ்ரः ரௌரவः மகாரௌரவः கும்பீபாகः காலசூத்ரம் அசிவத்ரவனம் சூகரமுகம் அந்தகூபः கிருமிபோஜனः சந்தம்ஷः தப்தசூர்மிः வஜ்ரகண்டகஷால்மலி வைதரணி பூயோதः பிராணரோதः விசசனம்
ലാലാഭക്ഷഃ സാരമേയാദനം അവീജിഃ അയപാനം ഇതി കിഞ്ചിത് ചാരകർദമഃ രക്ഷോഗണഭോജനഃ ശൂലപ്രോദഃ ദന്തശൂകഃ അവടനിരോധനഃ പര്യാവർത്തനഃ ശൂചീമുഖം ഇതി അഷ്ടാവിംശതി നരകാഃ വിവിധയാതനാ ഭൂമയഃ തത്ര ഹൈകേ നരകാനേകവിംശതിം ഗണയന്തി അത താംസ്തേ രാജന്നാമരൂപലക്ഷണദോ അനുക്രമിഷ്യാമ താമിശ്രോ അന്തതാമിശ്രോ രൗരവോ മഹാരൗരവ കുംഭീപാക കാലസൂത്രമസിപത്രവനം സൂകരമുഖമന്ദഗോപ കൃമിഭോജന സന്ദംശ സപ്തസൂർമി വജ്രകണ്ഠകശാൽമലേ വൈതരണീ പൂയോദ പ്രാണരോധോ വിശസനം ലാലാഭക്ഷസാരമേയാദനം അവീജിരയപാനമിതി കിഞ്ചാരകർദമോ രക്ഷോഗണഭോജന ശൂലപ്രോദോ ദന്തശൂകോ വടനിരോധന പര്യാവർത്തന സൂചീമുഖമിത്യഷ്ടാവിംശതി നരകാ വിവിധയാതനാ ഭൂമയഃ. എട്ടാവത് ഗദ്യഭാഗം. ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി 28 நரகங்களை பரீட்சித்து மகாராஜாவுக்கு வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இந்த 8வது கத்திய பாகத்திலிருந்து 36வது கத்திய பாகம் வரைக்குமான பாகம் அப்படிங்கிறது நரக வர்ணனையாக்கும். 28 நரகங்களோடு வர்ணனை 8வது கத்திய பாகமாக்குமே பார்க்குறோம். முதல் நரகமா இருக்கிற தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தை இந்த கத்திய பாகம் வழியா வர்ணிக்கிறார். தத்ர யஹ து பரவித் அபத்ய கலத்ராணி அபஹரதி சஹ ஹே காலபாஷபத்தஹ யமபுருஷைஹ அதிபயானகைஹ தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்யதே அனசன அனுதபான தண்ட தாடன சம்தர்ஜனா ஆதிபிஹி யாதனாபிஹி யாத்யமானஹ ஜந்துஹு யத்ர கஷ்மலம் ஆசாதிதஹ ஏகே ஏவ மூர்ச்சாம் உபயாதி தாமிஸ்ரத்ராயே. இந்த கத்தியத்தோடு கடைசியில இல்ல ஏக தெய்வ மூர்ச்சாமுபயாதி அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பதம் பிரித்து நம்ம சொல்லறத ஏகே ஏவம் ஏகே ஏவ மூர்ச்சாம் உபயாதி. அதாக்கும் இங்க ஏக தெய்வ மூர்ச்சாமுபயாதி அப்படின்னு வந்திருக்கு. இந்த கத்திய பாகங்களில் ஆகட்டும் ஸ்லோக பாகங்களில் ஆகட்டும் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை அப்படியே வாக்கும் நம்ம சொல்லணும். பதம் பிரிக்கிறதான் நம்ம அதுக்கான மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும். இப்போ ஏக தெய்வா அப்படின்னு இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அங்கே தெய்வம் அப்படின்னு ஒரு சொல்லி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு நம்ம அங்கே பதத்தை பிரித்து பார்க்குறோம். எதனாலேயாக்கும் அப்படி எழுதப்பட்டது அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியறது ஏகே ஏவா அதையாக்கும் இங்கே ஏக தெய்வா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி கரெக்டான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு தெரியறதுக்கு வேண்டிட்டாக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் பதத்தை பிரித்து தெரிஞ்சுக்கிறோம். தத்ர யஸ்து பரிவித்தாதபத்யகலத்ராண்யபஹரதி சஹி காலபாஷபத்தோ யமபுருஷைஹ அதிபயானகைஹ தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்யதே அனசன அனுதபான தண்ட தாடன சம்
തർജന ആദിഭിഃ യാതനാഭിഃ യാത്യമാനോ ജന്തുർയത്ര കശ്മലമാസാദിത ഏകദൈവ മൂർച്ഛാമുപയാതി താമിസ്രപ്രായേ. ഒമ്പതാവത് ഗദ്യഭാഗം. ഏവം ഏവ അന്തതാമിശ്രേ യഹ തു വഞ്ചയിത്വാ പുരുഷം ധാര ആദീൻ ഉപയുങ്ക്തേ യത്ര ശരീരി നിപാത്യമാനഃ യാതനാ സ്തഃ വേദനയാ നഷ്ടമതിഃ നഷ്ടദൃഷ്ടിഃ ച ഭവതി. യദാ വനസ്പതിഃ വൃശ്ച്യമാനമൂലഃ തസ്മാത് അന്തതാമിശ്രം തം ഉപദിശന്തി. ഏവമേവാന്തതാമിശ്രേ യസ്തു വഞ്ചയിത്വാ പുരുഷം ധാരാദീനുപയുങ്ക്തേ യത്ര ശരീരീ നിപാത്യമാനോ യാതനാസ്തോ വേദനയാ നഷ്ടമതിർനഷ്ടദൃഷ്ടിശ്ച ഭവതി. യദാ വനസ്പതിർവൃശ്ച്യമാനമൂലസ്തസ്മാദന്തതാമിശ്രം തമുപദിശന്തി. பத்தாவது கத்தியபாகம். ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்திய பாகத்தில் சொல்லப்படுறது. 10, 11 ഗദ്യ ഭാഗങ്ങളിലെ ആയിട്ടാക്കും രൗരവം அப்படிங்கிற നരകത്തെ ശ്രീ ശുകബ്രഹ്മർഷി വർണ്ണിക്கிறார். 10வது ഗദ്യഭാഗം. യഹ തു ഇഹ വാ ഏതത് അഹം ഇതി മമ ഇദം ഇതി ഭൂതദ്രോഹേണ കേവലം സ്വകുടുംബം ഏവ അനുദിനം പ്രഭുഷ്ണാതി സഹ തദ് ഇഹ വിഹായ സ്വയം ഏവ തദ് അശുഭേന രൗരവേ നിപതതി. യസ്തിഹ വാ ഏതത് അഹം ഇതി മമ ഇദം ഇതി ഭൂതദ്രോഹേണ കേവലം സ്വകുടുംബം ഏവ അനുദിനം സ്വകുടുംബമേവാനുദിനം പ്രഭുഷ്ണാതി സഹ തദിഹ വിഹായ സ്വയമേവ തദശുഭേന രൗരവേ നിപതതി. 11வது ഗദ്യഭാഗം. 10வது கத்தியபாகவும் 11வது கத்தியபாகவும் ரௌரவம் அப்படிங்கிற நரகத்தை வர்ணிக்கிறதாக்கும். இப்போ 11வது கத்தியபாகமாக்கும் பார்க்குறோம். ஏ து இஹ யதா ஏவம் அமுனா விஹிம்சிதாக ஜந்தவஹ பரத்ர யமயாதனாம் உபகதம் தே ஏவ ருரவஹ பூத்வா ததா தம் ஏவ விஹிம்சந்தி தஸ்மாத் ரௌரவம் இதி ஆஹூ. ருருஹு இதி சர்பாத் அதிக்ரூர சத்வசு அபதேசஹ. ये त्विह यदैवामुना विहिंसिदा जन्दव परत्र यमयादनामुपगतं त एव रुरवो भूत्वा तदा तमेव विहिंसन्ति तस्माद् रौरवमित्याहु. रुरूरिति सर्पादधिक्रूर सत्त्वस्वादपदेशम्. പന്ത്രണ്ടാவது ഗദ്യഭാഗം. ഏവം ഏവ മഹാരൗരവഃ യത്ര നിപതിതം പുരുഷം ക്രവ്യാദാനാമ രുരവഃ തം ക്രവ്യേന ഘാതയന്തി
यः केवलं देहम्बरः। एवम् एव महारौरवो यत्र निपतितं पुरुषं क्रव्यादा नाम रुरवस्तं क्रव्येण घातयन्ति यः केवलं देहम्बरः। 13வது गद्यभागं यः तु इह वा उग्रः पशून् पक्षिणः वा प्राणदः उबन्तरयदि तम् अपकरुणं पुरुष आदैः अपि विगर्हितम् अमुत्र यम अनुचराः कुम्भीभागे तप्ततैले उपरन्तयति। यस्तिह वा उग्र पशून् पक्षिणो वा प्राणद उबन्तरयति तमपकरुणं पुरुषादैरपि विगर्हितममुत्र यमानुचराः कुम्भीभागे तप्तशैले उपरन्तयति। 14வது गद्यभागं यः तु इह पितृ विप्र ब्रह्मदृक् सः कालसूत्रसंज्ञके नरके अयुतयोजन परिमण्डले ताम्रमये तप्तगले उपरि अधस्ताद् अग्नि अर्काभ्याम् अभिदप्यमाने अभिनिवेशितः क्षुत् पिबासाभ्यां च दह्यमान अन्तः बहिः शरीर आस्ते छेदे चेष्टते अवतिष्ठति परिधावति च यावन्ति पशुरोमाणि तावद् वर्षसहस्राणि। यस्तिह पितृविप्र ब्रह्मदृक् सः कालसूत्रसंज्ञके यस्तिह पितृविप्र ब्रह्मदृक् स कालसूत्रसंज्ञके नरके अयुतयोजन परिमण्डले ताम्रमये तप्तगले उपर्यधस्ताद् अग्न्यर्काभ्यामधिदप्यमाने अभिनिवेशित क्षुत्पिपासाभ्यां च दह्यमानान्तर्बहिः शरीर आस्ते छेदे चेष्टते अवतिष्ठति परिधावति च यावन्ते पशुरोमाणि तावत् वर्षसहस्राणि। 15வது गद्यभागं यः तु इह वै निजवेदपदाद् अनबधि अपगतः पागण्डं च उपगतः तम् असिपत्रवनं प्रवेश्य कषया प्रहरन्ति तत्र हा असौ इतः ततः धावमानः उभयतः दारैः तालवनः असिपत्रैः छिद्यमानः सर्वाङ्गः हा हदः अस्मि इति परमया वेदनया मूर्छितः पदे पदे निपतति स्वधर्मः पागण्ड अनुगतं फलं भुङ्क्ते। यस्तिह वै निजवेदपदाद् अनपत्यपगतपागण्डं चोपगत
तमसि वत्रवनं प्रवेश्य कषया प्रहरन्ति तत्र हा असौ इतः ततः धावमानः उभयतः दारैः तालवन असिभत्रैः छिद्यमानः सर्वाङ्गो हा हदो अस्मि इति परमया वेदनया मूर्छितः पदे पदे निपतति स्वधर्मः पागण्डानुगतं फलं भुङ्क्ते. 16வது गद्यभागं यः तु इह वै राजा राजपुरुषः वा अदण्ड्ये दण्डं प्रणयति ब्राह्मणे वा शरीरदण्डं सः पापीयान् नरके अमुत्र सुकरमुखे निपतति तत्र अतिबलैः विनिष्पिष्यमान अवयवः यदा एव इह इच्छुगण्ड आर्तस्वरेण स्वनयन् क्वचिन्मूर्छितः कश्मलमुपगतः यदा एव इह अदृष्टदोषाः उपरुद्धाः. यस्तिह वै राजा राजपुरुषो वा अदण्ड्ये दण्डं प्रणयति ब्राह्मणे वा शरीरदण्डं स पापीयान् नरके अमुत्र सुकरमुखे निपतति तत्रादिबलैर्विनिष्पिष्यमाणावयवो यदैवेहेच्छुतगण्ड यदा एव इह इच्छुगण्ड यदैवेहेच्छुगण्ड आर्तस्वरेण स्वनयन् क्वचिन्मूर्छित कश्मलमुपगतो यदैवेहा दृष्टदोषा उपरुद्धाः. 17வது गद्यभागं यः तु इह वै भूतानाम् ईश्वरः उपकल्पितवृत्तीनाम् अविविक्तपरव्यदानां स्वयं पुरुषः उपकल्पितवृत्तिः विविक्तपरव्यदः व्यदामाचरति सः परत्र अन्धकूपे तदभिद्रोहेण निपतति तत्र ह असौ तैः जन्तुभिः पशुमृगपक्षी सरीसृपैः मशकयूगा मत्कुणमक्षिकादिभिः ये के च अभिद्रुब्धाः तैः सर्वतः अभिद्रुह्यमानः तमसि विहद निद्रा निर्वृतिः अब्धौ अवस्थानः परिक्रामति यदा कुशरीरे जीवः. यस्तिह वै भूतानामीश्वरो उपकल्पितवृत्तीनाम् अविविक्तपरव्यदानां स्वयं पुरुषो उपकल्पितवृत्तिर्विविक्तपरव्यदो व्यदामाचरति स परत्र अन्धकूपे तदभिद्रोहेण निपतति तत्र हासौ तैर्जन्तुभिः पशुमृगपक्षी सरीसृपैर्मशकयूगा मत्कुणमक्षिकादिभिर् ये के च अभिद्रुब्धाः तैः सर्वतो अभिद्रुह्यमानस्तमसि विहदनिद्रा निर्वृतिरब्धावस्थान परिक्रामति यदा कुशरीरे जीवः. 18வது श्लोकम् यः तु इह वा असंविभज्य अस्नादि यद् किञ्चनः उपनदम् अनिर्मित पञ्चयज्ञः वायस संस्तुतः सः परत्र कृमिभोजने नरकादमे निपतति तत्र शतसहस्र योजने कृमिकुण्डे कृमिभूतः स्वयं कृमिभिः एव भक्ष्यमाणः कृमिभोजनः यावद् तद् अप्राहुद अतः अनिर्वेशम् आत्मानं यातयते.
यस्ति हवा असंविभज्यास्नादि यद् किञ्चनोपनतमनिर्मितपञ्चयज्ञो वायसंस्तुत सपरत्र कृमिभोजने नरकाधमे निपतति तत्र शतसहस्रयोजने कृमिकुण्डे कृमिभूत स्वयं कृमिभिरेव भक्ष्यमाण कृमिभोजनो यावत् तदप्रत्ता प्राहुदा अदो निर्वेशमात्मानं यादयते. 19வது கத்தியபாகம் சந்தம்சம் அப்படின்னு பேர் இருக்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்தியபாகத்துல ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். யஹ து இஹ வை ஸ்தேயேன பலாத் வா ஹிரண்ய ரத்ன ஆதீனி பிராமணஸ்ய வா அபஹரதி அன்யஸ்ய வா அநாவதி புருஷः தம் அமுத்ர ராஜன் யமபுருஷாः अयस्मयैः अग्निपिण्डैः सन्दंशैः त्वजि निष्कुशन्ति. यस्तिह वै स्तेयेन बलात् वा हिरण्यरत्नादीनि ब्राह्मणस्य वा अपहरति अन्यस्य वा अनावदि पुरुषस्तममुत्र राजन् यमपुरुषा अयस्मयैः अग्नि पिण्डैः सन्दंशैस्त्वजि निष्कुशन्ति. यस्तिह वै स्तेयेन बलाद् वा हिरण्यरत्न आदीनि ब्राह्मणस्य वा अपहरति अन्यस्य वा अनावदि पुरुषः तम अमुत्र राजन् यमपुरुषाः अयस्मयैः अग्निपिण्डैः सन्दंशैस्त्वजि निष्कुशन्ति. 20வது கத்தியபாகம் यः तु इह वा अगम्यां स्त्रियम् अगम्यं वा पुरुषं योषिद् अभिगच्छति तावद् अमुत्र कषया ताडयन्तः तिग्मया सूर्म्या लोहमय्या पुरुषम् आलिङ्गयन्ति स्त्रियं च पुरुषरूपया सूर्म्या. यस्तिह वा अगम्यां स्त्रियमगम्यं वा पुरुषं योषिदभिगच्छति तावदमुत्र कषया ताडयन्तस्तिग्मया सूर्म्या लोहमय्या पुरुषमालिङ्गयन्ति स्त्रियं च पुरुषरूपया सूर्म्या. தப்த சூர்மி அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இந்த கத்திய பாகத்துல சொல்லப்படுறது. 21வது கத்திய பாகம் யஹ து இஹ வை சர்வ அபிகமஹ தம் அமுத்ர நிரயே வர்த்தமானம் வஜ்ரகண்டகசால்மலீம் ஆரோப்ய நிஷ்கர்ஷந்தி. यस्तिह वै सर्वाभिगमस्तममुत्र निरये वर्तमानं वज्रगण्डकशाल्मलीमारोप्य निष्कर्षन्ति. 22வது கத்தியபாகம் ये तु इह वै राजन्या राजपूरुषाः वा अभागण्डाः धर्मसेतून् बिन्दन्ति ते सम्परेत्य वैतरण्यां निपतन्ति भिन्नमर्यादाः तस्यां निरयपरिगाभूतायां नद्यां यादो गणैः इतः ततः भक्ष्यमाना आत्मना न वियुज्यमानाः च असुभिः उह्यमानाः स्व अगेन कर्मभागम् अनुस्मरन्तः वित्मूत्र पूय शोणित केश नख अस्ति मेदो मांस वसा वाहिन्याम् उपदप्यन्ते. ये तिह वै राजन्या राजपूरुषा वा अभागण्डा धर्मसेतून् बिन्दन्ति ते सम्परेत्य वैतरण्यां निपतन्ति
भिन्नमर्यादास्तस्यां निरयपरिगाभूतायां नद्यां यादो गणैरिदस्तदो वच्यमाना आत्मना न वियुज्यमानाश्चासुभिरुह्यमाना स्वाहेन कर्मभागमनुस्मरन्तो विन्मूत्रपूयशोणितकेशनगास्ति मेधो मांस वसावाहिन्यामुपदप्यन्ते. 23வது गद्यभागம். ये तु इह वै वृषलीपतयः नष्ट शौच आचार नियमाः त्यक्तलज्जाः पशुचर्यां चरन्ति ते च अभिप्रेत्य पूय विद्मूत्र श्लेष्म मल अपूर्णाः अर्णवे निपतन्ति तदा एवम् अधिबीभत्सितम् अस्नन्ति. ये तिह वै वृषलीपतयो नष्टशौचाचारनियमास्त्यक्तलज्जा पशुचर्यां चरन्ति ते च अभिप्रेत्य पूय विन्मूत्र श्लेष्म मल अपूर्णार्णवे निपतन्ति तदा एवम् अधिबीभत्सितमस्नन्ति. 24வது गद्यभागம். ये तु इह वै श्वः गर्दभः पदयः ब्राह्मण आदयः मृगया विहाराः अधीर्ते च मृगान् निघ्नन्ति तान् अभि संभरेतान् लक्ष्यभूतान् यमपुरुषाः इच्छुभिः विद्यन्ति. ये तिह वै श्वगर्दभपदयो ब्राह्मणादयो मृगया विहारा अधीर्ते च मृगान् निघ्नन्ति तानपि संभरेतान् लक्ष्यभूतान् यमपुरुषा इच्छुभिर्विद्यन्ति. 25வது गद्यभागம். ये तु इह वै दाम्भिकाः दम्भयज्ञेषु पशून् विशसन्ति तान् अमुष्मिन् लोके वैशसे नरके निबदितान् निरयपतयः यादयित्वा विशसन्ति. ये तिह वै दाम्भिका दम्भयज्ञेषु पशून् विशसन्ति तान् अमुष्मिन् लोके वैशसे नरके निबदितान् निरयपतयो यादयित्वा विशसन्ति. 26வது गद्यभागம். यः तु इह वै सवर्णां भार्यां द्विजः रेतः पाययति काममोहितः तं पापकृतम् अमुत्र रेतः कुल्यायां पादयित्वा रेतः सम्पाययन्ति. यस्तिह वै सवर्णां भार्यां द्विजो रेत पाययति काममोहितस्तं पापकृतम् अमुत्र रेत कुल्यायां पादयित्वा रेत सम्पाययन्ति. காமார்த்தியால சொந்தம் மனைவிய ரேதஸ குடிக்க வைக்கிற பிராமண அதமன் ரேதகுண்டம் அப்படிங்கிற நரகத்தில் பதிக்கிறான். யஹா தூ இஹாவை ஏதொருவனாக்குமோ இந்த பூமியில பிராமண ஜென்மம் கிடைச்சிட்டு நீஜ பிரவൃத்திகள் மைதுன நேரத்தில் செய்யறான் அவன் லாலா அப்படின்னா ஒழுகிறதான ரேதா. லாலா ரேதா அப்படின்னா ஒழுகிறதான லாலாகுண்ட நரகத்துல பதிக்கிறான்.
ബ്രാഹ്മണ ജന്മം കടച്ചിട്ടും ബ്രാഹ്മണ അധമനായിട്ട് വാഴറവൻ அவனோட பிரவൃத்தியாலியாக்குமே அப்படி அவன் அதமனாയി தீருறான். சவர்ணாம் பாரியாம் பிராமண குலத்திலேயே இருக்கிற ஒரு സ്ത്രീയെ മனைவியாയി സ്വീകരിച്ച് സ്വന്തം മனைவிയോട് കൂടിയിട്ട് മൈഥുനത്തിലെ ஏற்படுற அந்த டைமில் அந்த பிராமணன் ദ്വിജഹാ രേതഹ அந்த பிராமணனோடு രേതസ மலமூத்திரங்கள் அல்லாதக்கு கண்ணு மூக்கு வாய் காது இதுலேருந்து ஒழுகிறதான திரவங்களும் ரேதஸ் அப்படிங்கிற புருஷனோட சுக்லவும் லாலாபட்சியங்கள் தான். அப்படி இருக்கிற ரேதஸ் அப்படிங்கிற லாலா அப்படிங்கிற பட்சியத்தை காமமோகிதா காமார்த்தியால ரேதஹா ரேதஸ பாயயதி எவனாக்குமோ மனைவியால குடிக்க வைக்கிறான். மனைவியோடு வாயில புருஷன் இந்த மாதிரி ஒரு நீஜ பிரவൃத்தியை நடத்துறான். காமச்சேஷ்டகள் செய்யற அந்த பிராமண அதமன் பாபகிருதம் கொடும் பாபத்தை செஞ்ச தம் அவனை அமுத்ரா பரலோகத்துல ரேதகுல்யாயாம் ரேதகுல்யா அப்படிங்கிற நரகத்துல பாதயித்வா தட்டி போடுறா யமகிங்கரர்கள். அங்க ரேதஸ் நதியாயிட்டு ஒழுகிறது. அப்படி இருக்கிற நரகத்துல தட்டி போட்டு அந்த மனைவி கிட்ட கொடுமை செஞ்ச அவனை ரேதஹா ரேதஸ சம் நன்ன பாயயந்தி யமபடர்கள் குடிக்க வைக்கிறார். இருபத்தி ஏழாவது கத்திய பாகம். ஏ து இஹ வை தஸ்யவஹ அக்னிதா கரதா கிராமான் சார்த்தான் வா விலும்பந்தி ராஜானஹ ராஜபடாஹ வா தான் ச அபிஹி பரேத்ய யமதூதாஹ வஜ்ர தம்ஷ்ட்ராஹ ஸ்வானஹ சப்தசதானி விம்சதிஹி ச சரவ சம்காதந்தி. ஏதிஹ வை தஸ்யவோ அக்னிதா கரதா கிராமான் சார்த்தான் வா விலும்பந்தி ராஜானோ ராஜபடாவா தான் ச அபிஹி பரேத்ய யமதூதா வஜ்ரதம்ஷ்ட்ரா ஸ்வான சப்தசதானி விம்சதிச்ச சரவ சம்காதந்தி. இருபத்தி எட்டாவது கத்திய பாகம். யஹ து இஹ வா அன்ருதம் ருதம் ரிஷி அப்படிங்கிற எழுத்து, அப்படி இல்லைன்னா ருது அப்படிங்கிற எழுத்து. ருதுக்கள் வருது, வருஷத்துல 6 ருதுக்கள் வருது, அதுக்கு நம்மளை உபயோகிக்கிற அந்த எழுத்து அதாக்கும் இங்க உபயோகிக்கிறது. அன்ருதம் வததி சாட்சியே திரவிய வினிமயே தானே வா கதஞ்சித் சஹ வை பிரேத்ய நரகே அவீஜிமதி அதஷிராஹ நிரவகாஷே யோஜன சதஹ உத்ஸ்ராயாத் கிரிமூர்தனஹ சம்பாத்யதே யத்ர ஜலம் இவ ஸ்தலம் அஸ்மபிருஷ்டம் அவபாசதே தத் அவீஜிமத் திலசஹ விசீரியமான ஷரீரஹ நம்ரியமானஹ புனராரோபிதஹ நிபததி யஸ்தி ஹவா அன்ருதம் வததி சாட்சியே திரவிய வினிமயே தானே வா கதஞ்சித் சவை பிரேத்ய நரகே அவீஜிமத்யதசிராஹ நிரவகாஷே யோஜன சதோ
യോജന ശതഃ ഉച്ഛ്രായാത് ഗിരിമൂർധനഃ നിരവകാശേ യോജന ശതോച്ഛ്രായാത് ഗിരിമൂർധന സമ്പാദ്യതേ യത്ര ജലമിവ സ്ഥലം അശ്മവൃഷ്ടം അവഭാസതേ തദാ വീജിമത്തിലശഃ വിശീര്യമാന ശരീരോ നമ്രിയമാനഃ പുനരാരോപിതോ നിപതതി. 29வது கத்தியபாகம். அயப்பானம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. யஹ து இஹ வை விப்ரஹ ராஜன்யஹ வைஷ்யஹ வா சோமபீதஹ தத்கலத்ரம் வா சுராம் பிரதஸ்தோ அபி வா பிபதி பிரமதாதஹ தேஷாம் நிரயம் நீதானாம் புரசி பதா ஆக்ரம்ய ஆஸ்யே வஹ்னினா द्रवमानं कार्ष्ण आयसं निषिञ्जन्ते यस्तिह वै विप्रो राजन्यो वैश्यो वा सोमपीदस्तत्कलत्रं वा सुरामृतस्थोऽपि वा पिबति प्रमादः तेषां निरयं नीतानामुरसि पदा आक्रम्यास्येवन्निना द्रवमाणं कार्ष्णायसं निषिञ्जन्ति. 30வது கத்தியபாகம். அத ச யஸ்து இஹ யஹ து இஹ யஸ்த்விஹ வா ஆத்மசம்பாவனேன ஸ்வயம் அதமஹ ஜன்ம தபஹ வித்யா ஆச்சார வர்ண ஆஸ்ரமவதோ वर्णाश्रमवदः वरीयसः न बहुमन्येदः सः मृदग एव मृत्वा चारकर्दमे निरये अवाक्षिराः निपातितः दुरन्ताः यातना हि अश्नुते. अद च यस्त्विह वा आत्मसंभावनेन स्वयमदमो जन्म तपो विद्याचार वर्णाश्रमवदो वरीयसो न बहुमन्येद समृदक एव मृत्वाचारकर्दमे निरये अवाक्षिरा निपातितो दुरन्दायातना हि अश्नुते. हि अश्नुदे अदाकुमंग ह्यश्नुदे. 31வது கத்தியபாகம். ரட்சோகண போஜனம் அப்படிங்கிற நரகத்தையாக்கும் இதுல வர்ணிக்கப்படுறது. ஏ து இஹ வை புருஷாஹ புருஷமேதேன யஜந்தே யாஹ ச ஸ்த்ரியஹ மிரு பசூன் காதந்தி தாம்ச்ச தே பசவ இவ நிகதாஹ யமசதனே यादयन्तः रक्षोगणाः सौनिगाः इव सुवदितिना इव अवदाय असृग पिबन्ति नृत्यन्ति च गायन्ति च हृष्यमाणाः यदा इह पुरुषादाः. ये तिह वै पुरुषाः पुरुषमेधेन यजन्ते याश्च स्त्रियो नृपशून् गादन्ति तांश्च ते पशव इव निहदा यमसदने यादयन्तो रक्षोगणाः सौनिगा इव सुवदिदिना सौनिगा इव स्वदिदिना अवदाया असृक् पिबन्ति
अवदाय असृक् पिबन्ति नृत्यन्ति च गायन्ति च हृष्यमाणा यदेह पुरुषादाः येति ह वै पुरुषाः पुरुषमेतेन यजन्ते याश्च स्त्रियो नृपशून् गादन्ति तांश्च ते पशव इव निहदाय मसदने यादयन्तो रक्षो गणाः सौनिगा इव सोदितिन अवदाय असृग् पिबन्ति नृत्यन्ति च गायन्ति च हृष्यमाणाय देह पुरुषादाः 32வது கத்தியபாகம் சூலப்ரோதம் அப்படிங்கிற நரகத்தை வர்ணிக்கிறார் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி. ஏது இஹவா அநாகசஹ அரண்யே கிராமேவா வைஸ்ரம்பகைஹி உபஸ்ருதான் உபவிஸ்ரம்பய்ய ஜிஜீவிஷூன் शूलसूत्र आदिषु प्रोदान् क्रीडनगतया यादयन्ति ते अभि च प्रेत्य यमयातना सुशूल आदिषु प्रोदात्मनाः क्षुत्रिभ्यां च अभिहदाः कङ्गवड आदिभिः च इदः तदः तिक्मतुण्डैः अहन्यमानाः आत्मशमलं स्मरन्ति. येति हवा अनागसो अरण्ये ग्रामे वा वैश्रम्भगैरुपसृतानुभविश्रम्भय्य जिजीविषून् शूलसूत्रादिषु प्रोदान् क्रीडनगतया यादयन्ति ते अभि च प्रेत्य यमयातना सुशूलादिषु प्रोदात्मन क्षुत्रिभ्यां च अभिहदाः कङ्गवड आदिभिः च इदः तदः तिक्मतुण्डैः अहन्यमानाः आत्मशमलं स्मरन्ति. 33வது கத்தியபாகம் தந்தசூகம் அப்படிங்கிற நரகத்தை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். ஏது இஹ வை பூதானி உத்வேஜயந்தி नरा उल्बणस्वभावाः यदा दन्तशूकाः ते अपि प्रेत्य नरके दन्तशूक आख्ये निबधन्ति यत्र नृप दन्तशूकाः पञ्चमुखाः सप्तमुखाः उपसृत्य ग्रसन्ति यदा विलेशयान्. येतिह वै भूतान्युध्ये जयन्ति नरा उल्बणस्वभावा यदा दन्तशूकास्तेऽपि प्रेत्य नरके दन्तशूकाख्ये निबधन्ति यत्र नृप दन्तशूकाः पञ्चमुखाः सप्तमुखाः उपसृत्य ग्रसन्ति यदा विलेशयान्. 34வது गद्यभागम् ये तु इह वा अन्दावडकुसूलगुहादिषु भूतानि निरुन्धन्ति तदा अमुत्र तेषु एव उपवेश्य सगरेण वह्निना धूमेन निरुन्धन्ति. येति हवा अन्तावडकुसूलगुहादिषु भूतानि निरुन्धन्ति तदा अमुत्र तेष्वेवोपवेश्य सगरेण वह्निना धूमेन निरुन्धन्ति. 35வது गद्यभागम् यः तु इह वा अतिथीन् अभ्यागतान् वा गृहपतिः असकृत् उपगतमन्युः दिदक्षुः इव पापेन चक्षुषा निरीक्षते तस्य च अभिनिरये पापदृष्टेः अक्षिणी वज्रदुण्डा गृध्राः कङ्गकाग वड आदयः प्रसह्यः उरुबलाद् उत्पादयन्ति. यस्तिह वा अतिथीनभ्यागतान् वा गृहपति असकृत् उपागत मन्युः दिदक्षुरिव पापेन चक्षुषा निरीक्षते तस्य च अपि निरये पापदृष्टेरक्षिणी वज्रतुण्डा गृध्राः कङ्गकागवड आदय
പ്രസഹ്യോരു ബലാദുൽപാടയന്തേ. 36ാவது ഗദ്യഭാഗം. യഹ തു ഇഹ വാ ആഢ്യാഭിമതിഃ അഹംകൃതിഃ തിര്യക് പ്രേക്ഷണഃ സർവതഃ അഭിവിശങ്കേ അർത്ഥനാശചിന്തയാ പരിശുഷ്യമാണ ഹൃദയവദനഃ നിർവൃതിം അനവഗതഃ ഗ്രഹ ഇവ അർത്ഥം അഭിരക്ഷതി സഹസ അഭിപ്രേത്യ തത് ഉത്പാദനഃ ഉത്കർഷണഃ സംരക്ഷണഃ ശമലഗ്രഹഃ സൂചീമുഖേ നരകേ നിപതതി യത്ര വിത്തഗ്രഹം പാവപുരുഷം ധർമ്മരാജപുരുഷാ വായകാഃ ഇവ സർവദഃ അംഗേഷു സൂത്രൈഃ പരിവയന്തി. യസ്തിഹ വാ ആഢ്യാഭിമതിരഹംകൃതിസ്തിര്യക്പ്രേക്ഷണഃ സർവതോഭിവിശങ്കേ അർത്ഥനാശചിന്തയാ പരിശുഷ്യമാണ ഹൃദയവദനോ നിർവൃതിം നനവഗതോ ഗ്രഹ ഇവ അർത്ഥമഭിരക്ഷതി സഹജ അഭിപ്രേത്യ തത് ഉത്പാദനോത്കർഷണ സംരക്ഷണ ശമലഗ്രഹ സൂചീമുഖേ നരകേ നിപതതി യത്ര വിത്ത ഗ്രഹം പാപപുരുഷം ധർമ്മരാജപുരുഷാ വായകാഃ ഇവ സർവതോ അംഗേഷു സൂത്രൈഃ പരിവയന്തി. 37ാவது ഗദ്യഭാഗം. ഏവം വിദാഃ നരകാഃ യമാലയേ യമ ആലയേ സന്തി സദസഃ സഹസ്രശഃ തേഷു സർവേഷു ച സർവ ഏവ അധർമ്മവർത്തിനഃ യേ കേചിത് ഇഹ ഉദിത അനുദിതാഃ അവനീപതേ പര്യായേണ വിശന്തി തഥാ ഏവ ധർമ്മ അനുവർത്തിന ഇതരത്ര ഇഹ തു പുനർഭവേത് ഉഭയശേഷാഭ്യാം നിവിശന്തി. ഏവം വിധാ നരകായമാലയേ സന്തി സദസഃ സഹസ്രശസ്തേഷു സർവേഷു ച സർവ ഏവാധർമ്മവർത്തിനോ യേ കേചിദിഹ ഉദിതാനുദിതാശ്ച അവനീപതേ പര്യായേണ വിശന്തി തഥാ ഏവ ധർമാനുവർത്തിന ഇതരത്ര ഇഹ തു പുനർഭവേത് ഉഭയ ശേഷാഭ്യാം നിവിശന്തി. 38ാவது ഗദ്യഭാഗം. നിവൃത്തിലക്ഷണ മാർഗഃ ആദൗ ഏവ വ്യാഖ്യാതഃ ഏതാവാൻ ഏവ അണ്ഡകോശഃ യഃ ചതുർദശദാ പുരാണേഷു വികൽപ്പിത ഉപഗീയതേ യത് തത് ഭഗവതഃ നാരായണസ്യ സാക്ഷാത് മഹാപുരുഷസ്യ സ്ഥവിഷ്ടം രൂപം ആത്മമായാ ഗുണമയം അനുവർണിതം ആദൃതഃ പഠതി ശൃണോതി ശ്രാവയതി സഹ ഉപഗേയം ഭഗവതഃ പരമാത്മനഃ അഗ്രാഹ്യം അഭി ശ്രദ്ധാ ഭക്തി വിശുദ്ധ ബുദ്ധിഃ വേദ. നിവൃത്തിലക്ഷണമാർഗ ആദാവേവ വ്യാഖ്യാതഃ ഏതാവാനേവ അണ്ഡകോശോ യഃ ചതുർദശദാ പുരാണേഷു വികൽപ്പിത ഉപഗീയതേ യത്തത് ഭഗവതോ നാരായണസ്യ സാക്ഷാൻ മഹാപുരുഷസ്യ സവിഷ്ടം രൂപം ആത്മമായാ ഗുണമയം അനുവർണിതമാദൃത പഠതി ശൃണോതി ശ്രാവയതി സ ഉപഗേയം ഭഗവത പരമാത്മനോ ഗ്രാഹ്യമഭി ശ്രദ്ധാ ഭക്തി വിശുദ്ധ ബുദ്ധേർവേദ. മുപ്പത്തൊമ്പതാവത്
ശ്ലോകം 39, 40 ഇത് രണ്ടും ശ്ലോകങ്ങളാക്കും இந்த അധ്യായത്തിലെ. 39வது ശ്ലോകം ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு உபதேசிச்சுட்டு இருக்கிறதையாக்குமே பார்க்குறோம். ஸ்ருத்வா ஸ்தூலம் யதா சூக்ஷ்மம் ரூபம் பகவதः யதிஹி ஸ்தூலே நிர்ஜிதம் ஆத்மானம் शनैः சூக்ஷ்மம் தியா அனயேத் இதி. ஸ்ருத்வா ஸ்தூலம் யதா சூக்ஷ்மம் ரூபம் பகவதோ யதி ஸ்தூலே நிர்ஜிதமாத்மானம் शनै सूक्ष्मं धियानयेदिति. 40வது ശ്ലോകം பஞ்சமஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில் இருக்கிற 40வது ശ്ലോകം. பூஹு த்வீப வர்ஷ சரித் அத்ரி நபஹ சமுத்திர பாதாள திக் நரக பாகனலோக சம்ஸ்தா கீதா மயா தவ நிர்பா அல்புதம் ஈஸ்வரஸ்ய ஸ்தூலம் வபுஹு சகல ஜீவ நிகாய தாமா. பூத்வீபவர்ஷ சரிதத்ரி நபஸ் சமுத்ர பாதாளதிக் நரக பாகனலோக சம்ஸ்தா கீதாமயா தவ மிருபால்புதமீஸ்வரஸ்ய ஸ்தூலம் வபு சகல ஜீவனிகாயதாமா. பஞ்சமஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயம் முடிவடைகிறது. இதோடு கூடிட்டு பஞ்சமஸ்கந்தம் முடிவடைகிறது.